சற்று முன் திமுகவோடு கைகோர்த்த கரப்பான் பூச்சி தலைவர் உருவானது மூன்றாவது புதிய கூட்டணி. அதிர்ச்சியில் மோடி. அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை ஒருங்கிணைத்து காக்ரோச் ஜனதா கட்சி முன்னெடுத்த மாபெரும் போராட்டங்கள் இந்திய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளன. அந்த வகையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கொளுத்தும் வெயிலில் தொடங்கி தீவிரமடைந்த இந்த வீதி போராட்டங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் பார்வைகளையும் தன் பக்கம் திருப்பியதுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வைக்கும் அளவுக்கு இமாலய வெற்றிகளை பெற்று வருகிறது. தேசிய அளவில் மாணவர்கள் சக்திகளை திரட்டி ஒரு மாபெரும் மாற்றத்தை சாதித்து காட்டியுள்ள சிஜேபி கட்சி தற்போது இந்திய அரசியலில் அப்பட்டமான மையப்புள்ளியாகவும் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் உருவெடுத்துள்ளது. மேலும் இந்த நீட் போராட்டத்தின் தொடக்க காலத்திலிருந்தே சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முக்கிய தலைவர்கள் தங்களது அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படையாக வழங்கி வந்தனர். நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் திமுக வழங்கிய இந்த தொடர்ச்சியான மற்றும் வலிமையான ஆதரவுதான் தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை ஒரு புதிய பரிணாமத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக மற்றும் சிஜேபி இடையான அதிகாரப்பூர்வ கூட்டணி உருவாகிவிட்டதாகவே டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக விவாதித்தும் வருகின்றன. மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் கிடைக்காமல் சற்று சறுக்கல்களை சந்தித்துள்ள திமுகவிற்கு இன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே அசைக்க முடியாத பேராதரவை பெற்றுள்ள சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மாபெரும் அரசியல் வரப்பிரசாதமாகவே அமையப் போகிறது. மேலும் இந்த கூட்டணியின் மிக முக்கிய மற்றும் ஆச்சரியமான அம்சமாக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சிறிதும் இடமில்லை என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். அகில இந்திய அளவில் பாரம்பரிய கட்சிகளின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை பயன்படுத்தி சிஜேபி கட்சியின் தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணியை உருவாக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடந்தும் வருகின்றன. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் ஆளும் திமுக உள்ளிட்ட வலிமையான மாநில கட்சிகள் இந்த புதிய அணியில் இணைவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் கசிந்தும் வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் மெத்தன போக்கையும் தேக்கமடைந்த கொள்கைகளையும் கொஞ்சமும் விரும்பாத இளம் தலைமுறையினரும் பிராந்திய கட்சிகளின் தலைவர்களும் சிஜேபியின் இளைஞர் எழுச்சியை முன்னெடுத்து பாஜக மற்றும் காங்கிரசுக்கு மாற்றான தேசிய மாற்று சக்தியை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளனர். சிஜேபி கட்சியின் இந்த அதிரடி அரசியல் பிரவேசமும் திமுகவுடனான அதன் புதிய கூட்டணியும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தேர்தல் கணக்குகளையும் தலைகீழாக மாற்றும் வல்லமை படைத்தவையாக கணிக்கப்படுகின்றன. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக கட்சி தங்களது பக்கம் ஈர்க்க முயலும் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை இந்த சிஜேபி கூட்டணி தன்னுடைய செல்வாக்கின் மூலம் அப்படியே திமுக பக்கம் திசை திருப்ப முயலும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகிறார்கள். இதன் மூலமாக பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேக ஆகிய கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கிகளையும் தவிடு பொடியாக்கிவிட்டு தமிழக அரசியல் களத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மீண்டும் பலமாக நிலைநிறுத்த திமுக தரப்பு மிக துல்லியமாக திட்டமிட்டு வியூகம் வகுத்து வருகிறது. அதே போலதான் டெல்லி வீதிகளில் வெடித்து சிதறிய மாணவர்களின் அந்த நியாயமான போராட்டம் இன்று அகில இந்திய அரசியலையும் தமிழகத்தின் தேர்தல் களத்தையும் ஒரு சேர உலுக்கி போட்டு புதியதொரு வரலாற்று அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. பாரம்பரிய கட்சிகளின் அதிகார வர்க்க அரசியலுக்கு சாவுமணி அடைக்கும் வகையில் உருவாகி வரும் இந்த மூன்றாவது அணியின் எழுச்சி வரவிருக்கும் தேர்தல்களில் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தின் திசையவே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக மாறும் என்பதில் எந்தவிதமான அச்சமும் இருக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் மாணவர்களை ஒருங்கிணைத்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டங்கள் இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்தது. இந்த போராட்டங்களின் விளைவாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக நேரிட்டது. கரப்பான் பூச்சி கட்சி மற்றும் இளைஞர்கள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் ஒரு வாரத்திற்கும் மேலாகவும் சில கட்டுரைகளின்படி ஒரு மாதத்திற்கும் மேலாகவும் போராட்டம் நடத்தினார்கள். இந்த தீவிரமான போராட்டங்கள் மத்திய அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான்
ராஜினாமா செய்ய வழிவகுத்தன. இதில் திமுகவின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விழிப்புணர்வும் அஞ்சாமையும் கொண்ட இளைஞர்களை பாராட்டியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கரப்பான் பூச்சி கட்சியினர் போராடிய நிலையில் இந்த போராட்டத்தின் வெற்றி திமுக போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு மறைமுகமாக உதவியது. இளைஞர் ஆதரவு இல்லாத திமுகவிற்கு கரப்பான் பூச்சி ஆதரவு மிகப்பெரிய பலமாக அமையும் என்றும், காங்கிரஸ் மற்றும் பாஜக இல்லாத மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில் திமுகவும் கரப்பான் பூச்சி கட்சியும் கைகோர்க்க முடிவு செய்துள்ளதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது. இதில் அரசியல் ரீதியான தாக்கம் என்ன தெரியுமா? குறிப்பாக இந்த போராட்டங்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கி உள்ளன. கரப்பாம்பூச்சி கட்சியின் போராட்டங்கள் மத்திய அரசை பணிய வைத்து மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வைத்தது ஒரு வரலாற்று நிகழ்வாகவே கருதப்பட்டும் வருகிறது. அதிலும் முக்கியமாக நீட் போராட்டத்தின் ஆரம்ப நாளிந்த சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களது முழு ஆதரவை வழங்கி வந்தனர். நாடாளுமன்றத்திலும் தெருவிலும் திமுக வழங்கிய இந்த வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தற்போதைய தகவலின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக சிஜேபி கூட்டணி அமைவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திமுகவிற்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அரசியல் வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான அம்சம் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இடமில்லை என்பதுதான். அகில இந்திய அளவில் சிஜேபி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணி உருவெடுத்தும் வருகிறது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் திமுக ஆகிய மாநில கட்சிகளின் இந்த கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன. காங்கிரசின் மெத்தன போக்கை விரும்பாத இளம் தலைமுறையினருக்கும் மாநில கட்சிகளும் சிஜேபியின் இளைஞர் சக்தியை முன்னெடுத்து பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இந்த மூன்றாவது அணியை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளன. அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உள்ளது. இதன் மூலம் தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியாக மாறும் சூழல் உள்ளது. ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே, காங்கிரஸ் மற்றும் திமுக சிஜேபி அணி. சிஜேபியின் இந்த திடீர் வருகையும் திமுகவுடனான கூட்டணியும் தமிழக அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றக்கூடும். விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைக்கும் இளைஞர் வாக்கு வங்கியை அப்படியே தன் பக்கம் இழுக்க சிஜேபியின் கூட்டணி திமுக பெரிதும் உதவும். இதன் மூலம் பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கியை தவிடு பொடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன் ஆதிக்கத்தை செலுத்த திமுக தயாராகி வருகிறது. அதாவது இளைஞர் வாக்கு வங்கியை பிடித்தது போலவும் இருக்கும், காங்கிரஸை காலி செய்தது போலவும் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று கூறலாம். டெல்லியில் வெடித்த மாணவர் போராட்டம் இப்போது அகில இந்திய அரசியலிலும் தமிழகத்தில் தேர்தல் களத்திலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ், பாஜக இல்லாத தேசிய அளவில் மூன்றாவது புதிய கூட்டணியில் திமுகவும் கரப்பான் பூச்சி தலைவரும் கூட்டணி சேர்வார்கள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அடுத்து நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு தகவல் பாஜக தலைவரான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.